சுவாசம் உங்களை வரவேற்கிறது. குழந்தைகளோட பேசுகிறப்போ இப்போ பாரு சீரியஸாக இருக்கும் இல்லையா நம்மலாம். அதுகளுக்கு ஹியூமர்னால் என்னென்னு மறந்தே போயிடுது. இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரியக்கூட தெரியாது. ஏன்னா எல்லோரும் ஓடின்ட்டுருக்கா காலங்கிறதால. திரும்பி வந்தாலும் நம்மளுக்கு வேலை இருக்குது. அப்புறமா நாளைக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ குழந்தைகளோட எப்போ பேச போகிறோம்? வென் டு வி கெட் த டைம்? பேசுகிறப்பவே ஒரு ஹியூமர் கொண்டு வரணும். ஹியூமர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் க்ரியேட்டிவ் திங்கிங், இமேஜினேஷன். அது மட்டும் இல்லாமல் இட் டிஃப்யூசஸ் எனி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஹியூமர் வரும்பொழுது நம்மளுக்கு ஹார்டாக சொல்கிற விஷயம் கூட இல்லை, ரொம்ப லைட்டாக போயிடும். குழந்தைகள் ரொம்ப ஹாப்பியாகிடுவா அதை கேட்டுண்டு. ஸோ ஹியூமர் இன்க்ளூட் பண்ண பாருங்க. இப்போ குழந்தைகளுக்கும் எப்படி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேலையை லைட்டாக பண்ண முடியும்னு அவள் கற்றுப்பா. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிரித்து பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தெர் இஸ் அ லைட்னஸ் இன் த ஹார்ட் அண்ட் ஹெவி திங்ஸ் பேர்டனாக இல்லாமல் லைட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. அதனால தான் ஹியூமருக்கு அத்தனை ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் காலமாகவே ஹியூமருங்கிறது போயின்னு இருக்குது. ஏன்னா மனுஷன் பேசுகிறதே குறைஞ்சி போயிடுது இல்லையா? பேசினா தானே நமக்கு ஹியூமர் வரப்படுது. ஸோ குழந்தைகளோட பேசும்போது ஒரு ஜோக் சொல்லணும். ஸ்டார்ட் டெலிபரேட்டாக சொல்கிறதுக்கு. ஒரு ஜோக் படித்தான்னு எங்கேருந்தானே கேட்டான்னு அந்த ஜோக் சொல்ல பாருங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஓ இப்படிலாம் பேச முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்கல்கேட் பண்ணணும். எல்லாராலையும் ஹியூமராக இருக்க முடியாது எப்போவுமே. ஆனால் ஹியூமருங்கிறது இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட், ரைட்?